நண்டை பிடிச்சிட்டு நாங்கள் எங்கே போனோம்னா நாங்கள் ரெகுலராக சமைக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி. அந்த ஏரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரும் வர மாட்டாங்க அந்த ஏரிக்கு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்போதே எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம், தென் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா, எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டோம். தண்ணிக்கான நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பாருங்க கைஸ், இதுதான் அந்த ஏரி. செம்ம அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஏரியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அங்கங்கே தீவு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஏரி வரப்பு. இது வழியாக நம்ம வந்து இந்த ஏரியை ஃபுல்லாக போகலாம். இந்த ஏரி ரொம்ப பெருசு மக்களே. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் இந்த ஏரி. மழை காலத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஸ்விம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். நாங்கள் எல்லா சண்டே அண்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவோம். நல்லா ஸ்விம் பண்ணலாம். நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு மைண்டு. ஏரியோட ஹைலைட் என்னன்னா, எந்த ஒரு சம்மர்லையும் இந்த ஏரி வற்றி போகாது. ஏன்னா இதில் இருக்க தண்ணியை வந்து யாரும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து இங்கேயே தான் இருக்கும். அதனால் தண்ணி வந்து வற்றி போகாத ஒரு சீத்தில். இது வந்து அன்றைக்கி கிரிக்கெட் ஞாபகம் இதான் அடிச்சேன் இருக்குண்ணே, கிரிக்கெட் பிளேயர் மாதிரி. ஃபைனலாக நம்ம குக் பண்ணுற இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக குக் பண்ணுற இடம். அதனால் ஆல்ரெடி நாங்கள் இங்கே செட்டப்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் நம்ம சமைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸு, காய்கறி, தென் ஒரு டபரா எடுத்து இருக்குது. அப்புறம் சாப்பாடு வடிக்கிற பாத்திரம், கடாய் இருக்குது. எல்லாமே பாத்திரம்லாம் கரெக்டாக எடுத்து கொண்டு வந்துட்டோம். எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன மிஸ் பண்ணிட்டோன்னா ரிட்டன் போக முடியாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்க இடம். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். க்ளீனாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். க்ளீன் பண்ணலாமா? செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இந்த நண்டை பிடிச்சி நாங்கள் ஆல்மோஸ்ட் 5 hours ஆச்சு. ஆனால் இந்த நண்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்குது. அந்த நண்டை பாருங்களேன். அது என்ன 5 hours பிடிச்சி நாங்கள் பேக்கில் தான் போட்டு வச்சுருந்தோம். நான் என்ன நினச்சேன்னா செத்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு கூட சாகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க இப்போ எப்படி தப்பிச்சு போகலான்னு வச்சுட்டு இருக்காங்க. கைஸ், நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அதை உரிக்க அது சாக மாட்டேங்குது. அது வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது பயங்கரமாக. நாங்கள் இப்போ நண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நண்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான் க்ளீன் பண்ணுறது. ஜஸ்ட் அதை ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே போட்டுட்டோம் நண்டை. தண்ணியில் உழுறது கூட சது நல்லா இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும் நல்லா. அவ்வளோதான் மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் நாங்கள் நண்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ அதனால் அவன் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு நாங்கள் ஆல்ரெடி வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாப்பாடு வச்சுட்டோங்க ஐஸ். சாப்பாடு வடிச்சு இன்றைக்கி சாப்பிட வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போது நண்டு குழம்பு. சாப்பாடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தனியான இடத்துக்கு வந்து சமைச்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக. ரொம்ப நேரமாக கட் பண்ணுறாங்க ஐஸ் காய்கறி. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழியில் ஒரு மீன் வித்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு 200 ரூபாய்க்கு காணாங்கத்தை வாங்கியிருந்தோம். எதுக்குன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அவ்வளோதான் மக்களே, சாப்பாடு வந்து வெந்துருச்சு. இறக்கலாம் நம்ம இப்போ அதை. மசாலா போட்டு மீனை தடவி நல்லா ருசியாக சாப்பிட ஆரம்பிச்சலாம் அதை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த
கரம் மசாலா, வெறுமிளகாத்தூள், உப்புலாம் போட்டு நாங்களே செல்ஃப் மேடாக ஒரு மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ப்ளைனாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட பார்த்தா மல்லித்தூள் ஆட் பண்ணி இப்போ அந்த மசாலாவை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனை வந்து இந்த மாதிரி கீறிக்குங்க மோஸ்ட்டாக. இது வந்து ஃபுல் மீன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணோம், மீனை வந்து நல்லா கீறிட்டு அது உள்ள பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே மீன் வாங்கினீங்கன்னா நல்லா கீறி அப்போ அதில் நீங்கள் வந்து மசாலா நல்லா உள்ள ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதை நாங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. சமைத்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மசாலா போட்டு மீனை ரெடி பண்ணி வச்சிட்டோம் மக்களே. வாங்க மாற்றிக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி அது கூட சேர்த்து ஆல்ரெடி போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஸோ தக்காளி இப்போ போட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்படியே அது கூடயே நாங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சு நண்டை பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நண்டை அதில் ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் நண்டு அதில் பிளெண்ட் ஆகும். ஸோ நல்லா நண்டை வந்து அந்த மசாலாவோட கிண்டி அந்த கடாயில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிட்டோம். நல்லா கொதிக்க விட்டு அப்போ தான் நண்டு கொஞ்சம் நல்லா வேகும். மசாலா கேள்றி என்ன மசாலா சொல்கிறேன். மசாலா கேள்றி என்ன மசாலா சொல்கிறேன். இந்த நண்டு ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நண்டு எடுத்து மசாலா தடவி சுட்டு சாப்பிட்டோம் மக்களே. ஆக்சுவலாக நண்டை நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ நாங்கள் செம்மையாக சாப்பிட்டோம். அதை அல்டிமேட் டேஸ்ட் மக்களே. நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அருமையாக இருக்கும் மக்களே. எல்லா மசாலா ஆட் பண்ணி இப்போ நண்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அங்கெல்லாம் கிடைக்கலாம் நண்டு. ஆனால் அங்கே கொதிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் அப்போ காரமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நாங்கள் அதில் உப்பு மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான் மக்களே, நமக்கு தேவையான இந்த கிரேவி வந்துருச்சு. ஸோ இதான் நல்ல பதம். ஸோ நம்ம இப்போ இறக்கிட்டு அதில் வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை வந்து ஒரு ஃப்ளேவருக்காக அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாச்சு. இப்போது நண்டு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், அதே தான், ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நாங்கள் எப்படி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறோன்னா, எங்களுக்கு தவால இதை தவிர அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டபராவோட மேல் முடி இருக்கும்ல, அதையே நாங்கள் திருப்பி போட்டு வச்சுட்டு அதிலே இருக்கிற எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டு அதில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட்லாம். காணாங்கத்த மீன் யார் இருக்கலாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சூப்பராக காணாங்கத்த மீன் இந்தமாரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இன்னும் 2 வச்சுருங்கண்ணா. தோசை என்ன பண்ண வச்சா தோசை வச்சு இவ்வளோ தோசை கிடைக்கும் உனக்கு. இது அலுமினியம் உரி சமைப்பில் ஓட்ட போட போகுது. இது ஒரு குண்டா ஓட்ட போட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? அது இதானதுனால கரெக்டான பதத்தில் இருக்குது அவருக்கு. கரெக்டான பதத்தில் அது உனக்கு பார்க்கறதுக்கு மேலே தெரிஞ்சு
அவ்வளோதான் மக்களே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் வெந்துருச்சு. ஸோ எடுத்து நம்ம ஒரு ட்ரே பாக்ஸில் வச்சுக்கலாம். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு. ஸோ நண்டு கிரேவி முடிஞ்சிருச்சு, மீனை வறுத்தாச்சு, சாப்பாடு ரெடி. வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சூப்பர். அவ்வளோதான். வா, நண்டு வந்து செம்ம டேஸ்ட் மக்களே. ஆக்சுவலாக இந்த கடல் நண்டு சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த கரை நண்டு பார்த்தீங்கன்னா அதை விட நல்ல டேஸ்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஷெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, அது அப்படியே முழுசாகவே சாப்பிட்றாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், சூப்பராக இருந்தது. அப்புறம் கூட வந்து டைஜஷனுக்காக நாங்கள் வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டோம், கொஞ்சம் ஹீட் ஆகாது உடம்பு. ஸோ வெள்ளரிக்காய் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டோம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.